ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கடாயில் சின்ன கடாயில் ஒரு 3 முட்டை வேக வைக்க எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சுடுவேன். அதுங்களே இந்த பக்கம் பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். காஃபி போட ஒரு குக்கர் எடுத்து அதில் பேபி பொட்டேட்டோவை கட் பண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பால் வச்சு அதை காஞ்சிச்சு. அதை எடுத்துட்டு ஓலை போட்டுடலாம். அதுங்களும் காஃபி போட்டாச்சு. இப்போ காஃபி எனக்கும் என் 2 பசங்களுக்கும் எடுத்துக்கினேன். ஏற்கனவே நான் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். புளி சாதம் செய்யறதுக்கு ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கிற புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த பக்கம் ஒலை காஞ்சிச்சு. அதனால் நான் அரிசி ஏற்கனவே கழுவி வச்சுட்டு இருந்தேன். அது இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி அலசி அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை எடுத்து அந்த மேலே இருக்கிற தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் 3 முட்டை வேக வச்சு எடுத்துருந்தோம். அந்த முட்டையில் இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கலாம். அதே ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கந்தே அதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இதில் மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு அந்த பேபி பொட்டேட்டோ சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு அப்படியே தோசை சுட்டு கொடுத்துடலான்ட்டு நைட்டு வச்ச கிரேவி உருளைக்கிழங்கு, கொடை மிளகாலாம் போட்டு செஞ்ச கிரேவி இருக்குது. அதே பசங்களுக்கு கொடுத்துட்டேன். அதேங்க இந்த பக்கம் சாதம் ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். சாதமும் ஆறிடுச்சு. நம்ம புளி சாதத்துக்கு பேஸ்ட்டு பண்ணியிருந்தோம். அதையும் அதுக்கூட உப்பு, வேர்க்கடலை, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்ததே அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.